மூமின்களே, ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு தெரிந்த ஒரு வசனத்தை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. மனிதனுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களும் பிறகு அதிலிருந்து விடுதலையும் கிடைக்கும். கஷ்டப்படாமல் வாழ்ந்திட முடியாது, சாதிக்க முடியாது. அதிலும் குறிப்பாக உலகத்தில் அதிகமாக கஷ்டத்துக்கும் சோதனைகளுக்கும் ஆட்படுத்தப்பட்டவர்கள் நபிமார்கள். அதற்கு அடுத்துள்ள தரத்தில் வாழ்ந்த மக்கள் தொடர்ந்து சிரமங்களை மேற்கொண்டுதான் வாழ்க்கையும் முடித்திருக்கிறார்கள், இந்த மார்க்கத்தையும் தந்திருக்கிறார்கள். நம்ம குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய பட்டியலே போடுவாங்க. உலகத்தில் எதேச்சையாக நடந்த சம்பவங்கள் என்று நிறைய வரலாறுகளை படிக்கிறோம். அது அனைத்தும் நிகழ்ந்த நாளாக இந்த ஆஷூராவுடைய நாள் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கனியை சாப்பிட்டாங்களா இல்லையா? அல்லாஹ் வெளியேற்றி விட்டார். தனக்கு நடந்த ஒரு சம்பவத்திற்காக 300 ஆண்டுகள் அழுதார்கள். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, அல்லாஹ் மன்னிச்சிரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்வார்கள், இந்த ஆஷூராவுடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், நோன்பு வையுங்கள். ஒரு ஆண்டினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 300 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த தௌபா ஒரே ஒரு நாள் நோன்பில் இந்த உம்மத்திற்கு கிடைக்கிறது. அதனால இந்த பாக்கியம் பொருந்திய இந்த நன்னாளில் நோன்பு வைப்பதோடு நம்முடைய குடும்பங்களையும் நோன்பு நோன்பு சொல்ல வேண்டும். முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் என்பது 2 விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ளணும். ஒன்று, நமது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். 2வது, நல்ல வளமான வாழ்வை பெற வேண்டும். அப்படின்னா பெருமானாருடைய பாரம்பரியத்தில் அந்த கர்பலா போர்க்களத்திலிருந்து தப்பித்த ஒரே குழந்தை ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் சுஃபியானே ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க ஒரு பெரிய தியாக குடும்பத்துல தப்பிச்ச புள்ள, எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள். இப்போ சொல்லுவாங்க, 3 விஷயத்தை கற்றுத்தர்றேன், வாழ்க்கையில் கடைபிடித்து வாருங்கள். எப்பொழுதும் அல்லாஹ் செய்த நியாமத்தை நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்க. நாம் அதை நினைக்கிறதே இல்லை. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நியாமத்துகளை செய்திருக்கிறான் அது புரியணும்னு சொன்னா மறுமையினுடைய விஷயத்தில் நமக்கு மேலுள்ளவர்களை பார்க்கும். அவர் பாரு, இந்த வயசுலையும் தஹஜ்ஜத் தொழுகிறாரு, நஃபிலான நோன்பு வைக்கிறாரு, இருக்கிறத சதக்கா பண்றாரு. மறுமையினுடைய விஷயத்தில் மேலுள்ளவர்களை பாருங்கள், துன்யா விஷயத்தில் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள். நம்ம தலைகீழ பார்ப்போம், அதற்கு தொழுகிறதில்லை, நாம எதுக்கு? மறுமையினுடைய விஷயத்தில் மேலுள்ளவர்களை பாருங்கள், துன்யாவுடைய விஷயத்தில் கீழ் உள்ளவர்களை பாருங்கள். என்னப்பா இது வாழ்க்கை? ஒன்றும் இல்லை. இப்படி ரோட்டில் பாருங்க, யாசகம் எடுத்துக்கொண்டு கடுமையாக தங்களுடைய பசிக்காக அல்லாஹ் அதை விட நல்லா வச்சிருக்கிறான். கீழ் உள்ளவர்களை பாருங்கள், அப்பதான் அல்லாஹ் நமக்கு செய்த நியாமத்து புரியும். எப்பெல்லாம் அல்லாஹ் அவனுடைய நியாமத்து உங்களுக்கு புரியுதோ ஷுக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல வேதனையோட சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என் அடியார்கள்ல நன்றி சொல்ற ஆளுங்க ரொம்ப குறைவுங்கிறாங்க. மனுஷனுக்கு சொல்றோம் இல்லையா, ஒரு டீ வாங்கி கொடுத்தா ரொம்ப தேங்க்ஸுங்க. இவ்வளோ பெரிய வாழ்க்கையை தந்த ரப்புல் ஆலமீனுக்கு எவ்வளோ சுக்ரியா செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னொன்று, எல்லாத்துலேயும் வரவு செலவு அல்லாஹ் தெளிவாக சொல்றான், லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். நான் கொடுத்த நியாமத்துகளை நீங்க நினைச்சு பார்த்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னீங்கன்னா இன்னும் அதிகமாக்குவான். அது நஷ்ட கணக்கு அல்ல.
இரண்டாவது ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இதா ததாஹரத் அலைக துனூப், உன் பாவங்கள் உன்னை உறுத்துச்சுன்னு வச்சுக்கவே, எல்லாத்துக்கும் உறுத்தும். இந்த பாவத்துக்கு மட்டும் ஒரு நினைப்பு இருக்குங்க, நல்லதெல்லாம் மறந்துடுவோம். நாம செஞ்ச தவறுகள் எல்லாம் ஏதோ ஒரு நேரத்தில் நம்மளை உறுத்தும், குத்தும். என்ன இருந்தாலும் அப்படி பேசியிருக்க கூடாது. ஒரு அறியாபுரத்தில் செஞ்சிட்டோம், ஆனால் அதுக்கான தீர்வு கிடைக்காது. தௌபா ஒன்றுதான். பாவங்கள் உங்களை உறுத்தினால் நீங்கள் தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அழுத்தமா சொல்றது, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. தௌபா செஞ்சுக்கிட்டே இரு. தௌபானா என்ன அர்த்தம்னா, அந்த பாவத்தை இனிமேல் செய்யக்கூடாது. அதுதான் செய்த பாவத்திற்கான தீர்வு. நம்மளும் செஞ்சிருவோம், அல்லாஹ் மன்னிச்சிருவான். மறுபடியும் செஞ்சிருவோம், மறுபடியும் அல்லாஹ் மன்னிப்பான். இது இதயம் இறந்து போவதற்கான சிந்தனையாக மாறிடும். உங்கள் பாவங்கள் உங்களை உறுத்தும் பொழுதெல்லாம் நீங்கள் தௌபா செய்து கொண்டே இருங்கள். தௌபாவினுடைய இடத்தை பெருமானார் சொல்லும் போது, தௌபா செஞ்சுட்டேன்னா பாவமே செய்யாதவனை போன்ற அந்த உறுத்தல் உங்களிடமிருந்து வெளியேறியது. இந்த பாவத்திற்கான பரிகாரங்களை தான் போன மாசம் அரபாவுடைய நோன்பு வச்சோம். 2 ஆண்டுகளுடைய பாவத்தை இது மன்னிக்கும். ஆஷூரா 1 ஆண்டினுடைய பாவத்தை மன்னிக்கும். இந்த உம்மத்திற்கு தான் பாவ மன்னிப்புக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொட்டி கொடுத்திருக்காங்க. 3வது சொன்னாங்க, கவலைகளே இல்லாத மனிதர்கள் இல்லை. உனக்கு கவலைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கவே, இத்தனையோ கவலை வரும் இல்லையா? கவலைன்னு வந்துருச்சுன்னா அதுக்கு கவலைப்பட்டு இருக்காத. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். ஓதிக்கிட்டே இரு. இந்த ஒரு திக்ர் 99 பிரச்சனைகளுக்கு தீர்வு. அதுல ஆக கடைசி என்னன்னா உடல் நோய். நம்மளே பாருங்க, டாக்டர்கிட்ட போறோம், செக் பண்ணி நமக்கு ஒரு சின்ன நோய் இருப்பதாக சொல்லி கொஞ்ச நாள் இந்த மாத்திரைகளை சாப்பிடுங்கன்னு சொன்னா அவனே கன்ஃபார்ம் பண்ணிடுறான். நமக்கு ஒரு ஃபைலை போட்டு யுவர் பேஷண்ட், மனதளவில் நம்மை நோயாளியாக ஆக்கி பிறகு நம்முடைய உடல் அதிலே பலகீனமாயிரும். என்னங்க நல்லா பேஷண்ட்டுங்க அப்படியெல்லாம் பர்மனண்டா கிடையாது. ஆனா அது ஒரு மருத்துவ ரீதியான ஒரு திட்டம். அது வரக்கூடிய நோயாளிய நிரந்தர நோயாளியாக்கி அந்த மருத்துவமனைக்கோ அந்த மருத்துவருக்கோ அடிமையாகிறது. மிஸ் பண்ணிடாதீங்க. 3 நாள் கழிச்சு வாங்க. 58 வாரம் இது கண்டினியூவா டெஸ்ட் எடுத்தாகும். ஆள் முடிஞ்சோம். அதே ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு சொல்றாங்க, 99 பிரச்சனைகளுக்கு தீர்வு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். ஆஷூராவுடைய நன்னாள் என்பது இன்னொரு மிக பெரும் சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறாங்க. உங்களை யாராவது ஆஷூராவுடைய நாள் அன்று அவர் குடும்பத்திற்கு, தன் குடும்பத்திற்கு தாராளமாக செலவழிப்பார் என்று சொன்னால், வஸ்ஸஅல்லாஹு அலா சாயிரி சனத்தை, வருஷம் முழுவதும் அல்லாஹ் அவருக்கு விசாலமான வாழ்வை தருவார். இதுல நம்ம ஒரு லாப கணக்கை பார்க்கணும். அடுத்தவங்களுக்கு கொடுன்னு சொல்லல, யாருக்கு சொல்லுங்க, உங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுங்க. யார் தன்னுடைய குடும்பத்திற்கு தாராளமாக ஆஷூராவுடைய நாளில் செலவழிக்கிறாரோ ஆண்டு முழுவதும் அல்லாஹ் பரக்கத்தான வாழ்வை அளிப்பார். அதனால இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைத்து நமது குடும்பத்திற்கு தாராளமான செலவுகள் செய்து பாவங்களுக்கான ஒரு மன்னிப்பை தேடி நாளை பயனுள்ளதாக கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا عن الحمد لله رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையின் பாவங்களை மன்னிப்பாயாக. மனைவி, மக்கள், உற்றார் உறவினர், அண்டை அயலார், நண்பர்கள், உலக மூமின்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் எங்களை விட்டு மரணித்த முன்னோர்கள், காரணோர்கள், பெற்றோர்கள், பெரியவர்கள், உஸ்தாதுமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், உலகத்தில் யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ
அவர்களின் பாவங்களை மன்னித்து அவருடைய கபறுகளை வெளிச்சமாக்கி விசாலமாக்கி சொர்க்க பூங்காவாக மாற்றிக் கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், அதிகம் அதிகம் தௌபா செய்து வாழக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு உருவாக்கி கொடு ரஹ்மானே. நீ கொடுத்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் வாழும் நன்றியுள்ள நல்லடியார்களாக வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய் ரஹ்மானே. யா அல்லாஹ், ஆஷூராவுடைய பரக்கத்தை நிறைவாக பெற்ற சாலிஹீன்கள் கூட்டத்தில் எங்களையும் சேர்த்தருள் வாலிப்பாயாக. யா அல்லாஹ், நிரந்தர தொழுகையாளிகளாய், நோன்பாளிகளாய், தான தர்மங்களை கொடுத்து வாழக்கூடியவர்களாய், புனிதமான ஹஜ் உம்ரா ஜியாரத்தின் பெரும்பாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் நசீபாக்கி கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், பாவங்களினால் எங்களை உன்னை விட்டும் தூரமாக்கி விடாதே ரஹ்மானே. உன்னுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கி விடாதே. யா அல்லாஹ், நீ முகத்தை திருப்பி கொண்ட பெரும் நஷ்டவாளிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாதே ரஹ்மானே. நீ விரும்புகிற உன்னுடைய அருகாமையை பெறுகிற, யா அல்லாஹ், உனக்கு நெருக்கமாக இருக்கிற அம்பியாக்கள் முஸ்லிம்கள் நல்லடியார்களை போன்று யா அல்லாஹ் எங்களையும் வாழச் செய் ரஹ்மானே. அதிகம் அதிகம் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் ஓதி கஷ்டங்களிலிருந்து வெளியேறுகிற வாய்ப்பையும் தௌஃபீக்கையும் நசீபாக்கி கொடு யா அல்லாஹ். நிறைய மக்கள் நோய்களின் பிடியினால் மனநோயாளியாக மருத்துவமனை, மாத்திரை, டாக்டர், ஆபரேஷன், ICU இது போன்ற எல்லா கஷ்டங்கள் சிரமங்களிலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் வீடுகளில் நிம்மதியை நசீபாக்கி கொடு ரஹ்மானே. மனைவி மக்களின் மூலமா கண் குளிர்ச்சியை நசீபாக்கி கொடு யா அல்லாஹ். சம்பாத்தியத்தில் பரக்கத்து செய் ரஹ்மானே. நீ வழங்கிய நிஅமத்துகளில் அபிவிருத்தியையும் ராஹத்தையும் எங்களுக்கு வழங்கிடு யா அல்லாஹ். அதிக மறுமை சிந்தனை உடையவர்களாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய் ரஹ்மானே. திடீர் மரணம், கோரமான விபத்துகள் இது போன்ற கொடும் நிலைகளில் ஏற்படக்கூடிய மரணங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. நல்லமலோடு நீண்ட ஆயுளை தந்து நீ முடிவு செய்த அந்த நன்னாளில் கலிமா ஷஹாதாவோடு மரணத்தை எதிர்கொள்ளும் நல்ல பாக்கியத்தை நசீபாக்கி கொடு ரஹ்மானே. எங்கள் துஆக்களை கபூல் செய் யா அல்லாஹ். ஸல்லி அலா நபி சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.